வணக்கம் மக்களே. நாம் இன்னைக்கு சுவையான நண்டு குழம்பு எப்படி வைக்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான காய்கறி எல்லா ஜாமானையுமே ரெடியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. இது என்னென்ன பொருள்ன்ட்டு வீடியோவில் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மண் சட்டி அடுப்பில் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி அதில் கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் சோம்பு வெந்தயம் போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு அதோட ஆனியனு, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு அது நல்லா பொன்னிறமாக வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிறோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறி வரும்போது அதில் நம்ம துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கிறோங்க. தக்காளியை போட்ட கையோடே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கிறோங்க. அப்போ தான் தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமாக வேகுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரும்போது நாம் சுத்தம் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்க நண்டை அதோடு சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நம்ம போட்ட தக்காளி, வெங்காயம், அந்த பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருக்குங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்ச மிளகாத்தூளை அதில் போட்டுக்கிறோங்க. இந்த மிளகாத்தூள் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோவை இந்த கார்டில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. அதில் புளி தண்ணியை ஊற்றிக்கிறோங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிடுறோங்க. 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயையும் உருளைக்கிழங்கையும் அதில் போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு காய்கறி வேகிற வரைக்கும் நல்லா மூடி வச்சிடுறோங்க. 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து அதில் காய்கறி வந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு உப்பை போட்டுட்டு தேங்காய் பாலை ஊற்றிக்கிறோங்க. தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கலந்து விட்டுறோங்க. திரும்பவும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு திறந்து அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதில் உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குறோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை மேலே தூவிக்கிறோங்க. சுவையான டேஸ்டியான நண்டு குழம்பு ரெடிங்க. நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நிறைய கண்டென்ட்ஸ் போடுறோங்க. நீங்கள் பார்த்து விதமாக எப்படி சமைக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஏதாவது குறை நிறைய இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கங்க. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. ரொம்ப நன்றிங்க.